வணக்கம். இது உங்கள் கட்டளை இது PHF. இது ரெண்டுத்துக்குமே சேம் சவுண்ட் அப்படின்றது நம்ம பார்த்தோம். பட் ஆனால் எந்த வேர்ட்ஸில் F போடணும், எந்த வேர்ட்ஸில் PH போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த இதுக்கு எதுவுமே ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. இது நம்ம படிக்க படிக்க குழந்தைங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரியான வேர்ட்ஸ் பார்க்க அவங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த வேர்ட்ஸில் PH வரும் அப்படின்றது. இதில் காமனாக மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த PH நம்ம சவுண்ட் சொல்லி தரும்போது அந்த வேர்ட்ஸில் நம்ம டிக்டேஷன் கொடுக்கும்போது அந்த சவுண்டுக்கு நம்ம F போடுவாங்க. ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா PH வர வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 5 or 6 வேர்ட்ஸ் தான் வந்து குழந்தைங்க பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ் இருக்கும். ரொம்ப கம்மி தான், டோட்டலாகவே ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் தான் இருக்குது. அதில் குழந்தைங்க அவங்க சப்ஜெக்ட்ஸில் ஸ்டோரிஸில் பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதை ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப் மாதிரி நம்ம சொல்லி தரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன வேர்ட்ஸ் அவங்க காமனாக பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன், ஃபோட்டோ, எலிஃபென்ட், டால்ஃபின். இந்த 4 வேர்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப காமனாக அவங்க பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ். அவங்களோட ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்லையுமே இந்த வேர்ட்ஸ்லாம் தான் வந்து எழுதுகிற மாதிரி வரும். இப்போ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வேர்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப காமனாக அவங்க பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ். அவங்களோட ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ்லையுமே இந்த வேர்ட்ஸ்லாம் தான் வந்து எழுதுகிற மாதிரி வரும். இப்போ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனோட சொல்லி தரலாம். இப்போ PH comes in, ஃபோட்டோ, ஃபோன், எலிஃபென்ட், டால்ஃபின். இந்த மாதிரி ஆக்ஷனோட நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இதை ஒரு ரைமிங்காகவே அவங்க வந்து அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு 2-3 வாட்டி இல்லை 2-3 நாள் வந்து அவங்க இதையே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் நீங்கள் டிக்டேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இடத்துல சவுண்டுக்கு PH போடணும் அப்படின்றது ஞாபகம் இருக்கும். ஸோ டெய்லி இப்போ நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்கனாலே போதும், இந்த ஆக்ஷன் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு 3-4 டேஸ் நீங்கள் வந்து அதை திருப்பி PH comes in what அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ அவங்க ஆக்ஷனோட அதை ரைமிங்காக அவங்க வந்து சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இதை தாண்டி மேக்ஸிமம் வேர்ட்ஸ் வரப்போகிறது இல்லை. இதை தாண்டி ஏதாவது 1 or 2 வேர்ட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் அப்படின்றது வந்துட்டு டெய்லி ப்ராக்டிஸ் தான். கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. ஏன்னா நிறையா அவங்க ரீட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸ்பெல்லிங். பட் ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து ரிப்பீட்டடாக வருது அப்படின்னும் போது இந்த மாதிரி சின்ன டிப் மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கும்போது கொஞ்ச நாளைக்கு தான், இது அவங்க ஃபுல்லாக லைஃப் லாங் இதையே ஞாபகம் வச்சு எழுத போகிறது இல்லை. ஒன்ஸ் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவை இருக்காது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஒரு சின்ன டிப் மாதிரி நம்ம சொல்லி தரும்போது அவங்களுக்கு ஸ்பெல்லிங் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.